இப்போது நம்ம பண்டிகைகள்லாம் கொண்டாடுறோம். என்னென்ன பண்டிகை கொண்டாடுறோம்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி, நவராத்திரி, அ இந்த மாதிரி கார்த்திகை தீபம், இந்த மாதிரி நிறையா பண்டிகை கொண்டாடுறோம். இதெல்லாம் நம்ம பண்டிகைன்னு கேட்டால், கண்டிப்பாக நம்ம பண்டிகை கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான கதைகள் பார்த்திங்கன்னா, ரொம்ப கொடூரமாகவும், அருவருப்பாகவும், அசிங்கமாகவும் இருக்கும். இப்போது தீபாவளிங்கிற பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம்? நரகாசுரன் அப்படின்னு ஒருத்தனை வந்து பெருமாள் மகாவிஷ்ணு வந்து கொன்னுட்டாரு. அவர் செத்து போனதை நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் சொல்லுவாங்க, மொட்டையாக சொல்லுவாங்களே தவிர எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும். ஆணி வேர்னா என்ன, இதனுடைய உண்மையான கதை என்ன அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? இதை யாரும் சொல்கிறதில்ல. முன்னாடியெல்லாம் சொன்னாங்க, நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ சொன்னாங்க. அப்போ காரணம் நம்ம மக்கள் படிக்கலை, அதனால சொன்னாங்க. இப்போ நம்மலாம் படித்ததுனால இப்போ அந்த கதையை சொன்னால் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இளைஞர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கே அப்படி. இந்த பந்தள மகாராஜா, பந்தளம்ங்கிறது ஒரு நாடு, கேரளாவில் பந்தளம் அப்படிங்கிறது ஒரு நாடு. இந்த பந்தள மகாராஜா மந்திரியோட வேட்டையாட போகிறார். வேட்டையாட போகும்போது அவருக்கு குழந்தை இல்லை, திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. அந்த காட்டில் வந்து ஒரு அழகான குழந்தை படுத்திருக்கு, தரையில் வந்து கிடக்கு. யாருது என்னன்னு தெரியல. இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அவர் வளர்த்துறாரு. வளர்த்தும்போது அந்த குழந்தை வந்து நல்ல அறிவாளியாகவும் நல்ல சிந்தனையோடும் வளர்ந்துட்டு வருது. சரி, இந்த குழந்தை ஏதுக்கு கதை சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த உங்களுக்கு வந்து விஷ்ணு புராணத்தில் இதை வந்து தெளிவாகவே சொல்கிறாங்க. பத்மாசுரன் ஒரு அசுரன் பரமசிவன்ட்ட தவம் இருக்கிறான். எத்தனை நாள் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா 14 வருஷம் விடாமல் தவம் இருக்கிறான். யாராவது 14 வருஷம் விடாமல் அந்த தவம் இருக்கிறது ஒரு வேலையை செய்வாங்களா? அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, மற்ற அவங்களுடைய தேவைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு மக்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லைனால அதை அவங்க சிந்திக்கலை. இன்றைக்கி படித்த இளைஞர்கள், படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. எப்படி 14 வருஷம் ஒருத்தன் வந்து தவம் இருந்துக்கிட்டே இருப்பான்? அவனுக்கு வரவு செலவெல்லாம் என்னாச்சு? அவனுக்கு ஏது வருமானம்? அவன் எப்போ சாப்பிட்டான், எப்போ தூங்கினான் அப்படிலாம் கேட்பாங்க. முன்னாடி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க எது சொன்னாலும் ஆமாம் மட்டும் உட்காந்தாங்க. இந்த பத்மாசுரன் 14 வருஷம் தவம் இருக்கும்போது 14 வருஷம் கழித்து சிவபெருமான் வந்தாராம். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். இவர் சொன்னாராம் அந்த பத்மாசுரன், நான் யார் தலையில் கை வச்சாலும் அவர் வந்து சாம்பலாக போயிடணும் அப்படின்னாராம். இது கேட்டால் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் அசுரன். அசுரன்னு சொன்னால் தீய எண்ணங்கள் உடையவன், தீய செயல் செய்பவன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மனு தர்மம் சொல்லுது. தீய எண்ணங்கள், தீய செயல்கள் செய்பவன், தீய நடவடிக்கை கொண்டவன் அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட போய் இந்த சக்தி உள்ள இதை கொடுக்கலாமா? சிவன் கொடுத்துட்டான். கேட்டவுடனே கொடுத்துட்டான். அப்போ அந்த அசுரன் என்ன பண்ணுறான்னா, நீ கொடுத்த வரம் பழிக்குதான்னு உன் தலையில் கை வச்சு பார்க்குறாங்க, தலையை காமின்னு சிவன் தலையில் கை வைக்க போகிறான். சிவன் பார்த்தான், ஆஹா இவன் நம்ம கொடுத்த வரத்தை வச்சு நம்ம தலையிலே கை வச்சானா நம்ம அழிஞ்சு போயிடுவேன்ட்டு பயந்துட்டு ஓடுறான். ஓடும்போது அந்த காட்டுக்குள்ளே ஓடும்போது இவனுடைய மனைவியோட அண்ணன் மகாவிஷ்ணு அங்கே நின்றுட்டு இருக்கான். அவன் கேட்குறான், எங்கள் அம்மா ஓடுறீங்கன்னு கேட்டான். இல்லைப்பா, இது மாதிரி ஒரு அசுரன் வந்து ஒரு வரம் கேட்டான், தெரியாதனமாக கொடுத்துட்டேன், என் தலையில் கை வைக்க வரான், அதனால பயந்து ஓடுறேன் அப்படின்னு. உடனே அவன் என்ன சொன்னான், விஷ்ணு நீங்கள் இந்த மரத்துக்கு அடுக்கில் போய் ஒழிஞ்சிக்கங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பொம்பளையாக அவதாரம் எடுக்கிறேன், மாறிடும் இந்த விஷ்ணு. அதுதான் இன்றைக்கி பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மோகினி அவதாரம்னு சொல்லி இந்த ரங்கநாதருக்கு வந்து பெருமாளுக்கு வந்து புடவையை கட்டி விட்டு ஜடையெல்லாம் பின்னி விட்டு 17வது நாள் மொத்தம் வந்து அது ஒரு 30 நாள் கொண்டாடுவாங்க மார்கழி மாதம். அந்த 17வது நாள் பார்த்திங்கன்னா மோகினி அவதாரம்னு சொல்லி அது இது பண்ணி இந்த மோகினி அவதாரம் எடுத்து இருந்தாராம் விஷ்ணு அந்த காட்டில். இந்த அசுரன் வந்தவன் இந்த பொம்பளையை பார்த்து அப்படியே அசந்து நின்றுறான். ஆஹா, இவ்வளோ அழகான பெண்ணை நம்ம பார்த்ததில்ல, எப்படி இவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டான்னா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அவள் சொன்னாலாம், யார், இந்த மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு சொன்னானா, நீ இந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு வா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் அந்த அசுரன் வந்து குளத்தில் குளிக்கும்போது தலையில் தண்ணி எடுத்து வச்சு தலையை இப்படி கையை வச்சானா அவன் சாம்பலாக போயிட்டானான். அவன் தலையில் கை வச்சு அவனே சாம்பலாக போயிட்டானான். இந்த அவன் பரமசிவன் இதை ஒளிஞ்சிருந்து பார்த்தானே, அவன் வந்து தன்னுடைய மைத்துனன்னு பார்க்காம அவனோட கலவி பூண்டு அந்த மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு வந்து கர்ப்பம் ஆயிட்டானான். வயிற்றில் குழந்தை வந்துருச்சான். குழந்தை வந்தால் ரிஷிப்பின்தான் ராத்தங்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. 3.25 நாழிகையில் 10 மாதம் வளர்கிற குழந்தை வந்து 3.25 நாழிகையில் அவனுக்கு வயிற்றில் வளர்ந்துருச்சான். உடனே இவன் வந்து அந்த 3.25 நாழிகையில் அந்த பொம்பளை வேஷம் போய் ஆம்பளையாக மாறிட்டான். உடனே சிவன்கிட்ட கேட்குறான்னா, ஆஹா நீ வந்து ஆம்பளைன்னு கூட பார்க்காம என்ன இது மாதிரி கற்பழிச்சிட்டியே, இப்போ என் வயிற்றில் இருக்கிற குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு அந்த பரமசிவன்கிட்ட இவன் கேட்குறான்.
அப்போ பரமசிவன் என்ன பண்ணால் அவன் கையில் வந்து அப்படியே ஒரு கோடு போட்டு கிழிச்சானான். அவனே இந்த ஐயப்பன் வந்து கை வழியாக பிறந்துறான். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். கர்ப்பப்பைங்கிறது வயிற்றில் இருக்குது. இங்கே இருக்கிற குழந்தை இப்படியே மேலே ஏறி இந்த தோள்பட்டைக்குள்ளே பூந்து இந்த கை வழியாக வருமானா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு படித்த டாக்டரும் பக்தி உள்ள டாக்டரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கதை எழுதி வச்சுருக்கான். இந்த விஷ்ணு புராணத்தில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கான். கை வழியாக பிறந்ததுனால கையப்பன் இருந்தான். நாளடைவில் அது ஐயப்பனாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்புறம் இந்த காட்டில் இருந்து எடுத்துகிட்டு போன குழந்தைய வளர்த்தும் போது ராணி வந்து கர்ப்பம் ஆயிடுறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. அங்கே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அப்போ ராணிக்கு என்ன பிரச்சனைன்னா, ஆஹா இந்த பிள்ளை காட்டிலேருந்து கிடச்சிது, நம்மளுடைய பரம்பரை சொத்து அந்த பிள்ளைக்கு போகக்கூடாது, எப்படியாவது அந்த பெரிய பையனை வந்து கொன்று போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறாங்களாம். எப்படி அவனை தீர்க்கணும். மந்திரி சொன்னாரான், நீங்கள் தலைவலின்னு படுத்துங்க, நான் பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராணி வந்து ஆஹா எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு படுத்தாங்க. உடனே மந்திரி வந்து வைத்தியரை கூட்டு வந்து வைத்தியர் சொன்னாராம், பெரிய பையன் புளிப்பால் கொண்டு வந்து அந்த புளியோட பாலை நெத்தியில் தடவினாதான் இந்த தலைவலி நிற்காது அப்படின்ட்டாங்க. உடனே ராஜா சொன்னாராம், அதெல்லாம் பிள்ளைங்களை நான் காட்டுக்கு அனுப்ப மாட்டேன், புளி அடித்து சாப்பிட்ரும், நான் ஆசையாக வளர்த்துற பிள்ளை, என் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன்னாரான். உடனே அந்த மந்திரி சொன்னானா, அவனும் அந்த அம்மாவும் ராணி அம்மாவும் சேர்ந்தானே பிளான் பண்ணது. இப்போ அந்த காலத்துல எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த காலத்தில் இந்த பிஜேபி பண்ணுற மாதிரி. அப்போது இது ஐயப்பன் கேட்டுட்டு, இதானப்பா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயப்பன் காட்டுக்கு போனாராம். புல்லாங்குழல் ஊதுனாராம். இருக்கிற புளியெல்லாம் அப்படியே வந்துருச்சான். புல்லாங்குழல் ஊதுனா புளி வருமா? யோசனை பண்ணி பாருங்கள். புல்லாங்குழலுக்கும் புளிக்கும் என்ன சம்மந்தம்? புல்லாங்குழலும் ஒரு இசைக்கருவி. அப்போது நம்மளை வந்து அவன் முட்டாளாக்கணும்னு அவன் பிளான் பண்ணிட்டான். முட்டாளாக்கணும்னு பிளான் பண்ணுவோம், எதையாவது முழங்காலுக்கும் மொட்டா தலைக்கும் முடிச்சு போட்டு நம்மளை சிந்திக்க விடாமல் பண்ணிவிடுவோம். அப்போ புல்லாங்குழல் எல்லா புளியும் வந்துருச்சான். அதில் ஒரு புலி மேலே ஏறி உட்காந்து ஊருக்குள்ளே வந்தார். இந்த ஊர் மக்கள் பார்த்து ஆஹா புலி வருதுன்னு எல்லாம் பயந்து அரண்மனைக்கு ஓடிச்சான். ராஜா கேட்டாரான், ஏன் ஓடி வரீங்க அப்படின்னாரான். இல்லைங்க, உங்கள் பையன் வந்து ஒரு புலி மேலே உட்காந்து வரான், எல்லா புளியும் வருதுண்ணா. அரண்மனைக்கு வந்தோடனே அவன் எம்மா எந்த புலியோட பால் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே தான் ராணிக்கு புரிஞ்சும், ஆஹா இது வந்து மனித பிறவி கிடையாது, தெய்வ பிறவி. ஏன்னா 2 ஆம்பளை கடவுளுக்கு பிறந்தே இல்லை, விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தே இல்லை அம்மா இல்லாமல். அதான் அந்த சபரிமலைக்கு போகிறவங்க சொல்லுவாங்க, ஹரிஹர சுதனே சரணம் பொன்னையப்பாம்பாங்க. ஹரின்னு சொன்னால் விஷ்ணு, ஹரன்னு சொன்னால் சிவன். விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தவனே நீ தான் சரணம்னா, நிஜமாக விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் ஒரு குழந்தை பிறக்குமா? 2 ஆம்பளைக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? இது மாதிரி தான் நம்மளை சிந்திக்க விடாத கதைகள் நிறையா இருக்குது. அப்போது இந்த அம்மாவுக்கு காலில் கும்பிட்டு வேண்டிட்டாங்களாம், தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு. உடனே ஐயப்பன் பார்த்தானா, சேச்சா இந்த சொத்துக்கு தானே ஆசைப்பட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை பண்ணீங்கன்னு அவன் நகையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஒரு கோமணத்தை கட்டிட்டு நேராக சபரிமலைக்கு மேலே போய் டாய்லெட்டில் உட்கார மாதிரி உட்காந்துட்டான். அன்றைக்கி உட்காந்து இன்னும் எந்திரிக்கலை. அதான் அந்த பந்தள மகாராஜா அரண்மனைலேருந்து ஆபரண பெட்டி தூக்கிட்டு போகிறதுலாம் டிவியில் காமிப்பான். ஆடிட்டு தூக்கிட்டு போகிறலாம் அவன் அவுத்து போட்டு போனேன். அந்த ஆபரணத்தெல்லாம் எடுத்து திருப்பி கொண்டு போகிறாங்களாம். இதை ஒரு பண்டிகைன்னு நடத்துகிறாங்க. இந்த ஐயப்பன்ட்ட போனால் நமக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போய்டும் இந்த மக்கள் நம்புகிறாங்க. நாங்கள் கேட்குற கேள்வின்னா, இத்தனை வருஷம் போயிருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்ந்துது? உங்களுடைய கடன் எதாவது அடைஞ்சுதா? இல்லை புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கல, அது எதாவது ஏன்னா 100க்கு ஒரு ஆளுக்கு நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இதுக்கும் ஐயப்பனும் என்ன சம்மந்தம்? 99 பேருக்கு நடக்கலையே, அதுக்கு யார் காரணம்? இதில் எத்தனை பேர் அடிபட்டு சாகிறாங்க, எத்தனை வாகன விபத்து. சரணம் ஐயப்பா சரணம் ஐயான்னு போகிறான், அங்கேருந்து கரணம் அடிக்கிறான். மாலை போட்ட அன்னைக்கு குருசாமி என்ன சொல்கிறாரு? 48 நாள் பொய் சொல்லக்கூடாதுங்கிறார். ஆனால் இவன் போட்டு செத்தனத்தை என்ன சொல்கிறான்? கல் முள்ளும் காலுக்கு மெத்தைங்கிறான். கல் முள்ளும் காலில் குத்துமா, காலுக்கு மெத்தையா? வேணா முள்ளை போடுங்க, நெறிஞ்ச முள்ளை போடுங்க, மேலே நடத்து பார்க்க சொல்லுங்கள். கல் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு நடப்பானா? நடக்க மாட்டான். அந்த ரோட்டில் செருப்பு இல்லாமல் போகிறான். ஏன்னா கோயிலுக்கு போகும்போது செருப்பு இருக்கு. ஆனால் அதில் கோயில் வாசலை கழட்டி போடு. இங்கே இருக்கிற நாய் பீயும் கழுத பீயும் வச்சுக்கிட்டு நான் சுத்தபத்தமாக இருக்கேன்னா எப்படி சுத்தபத்தமாக இருக்க முடியும்னா, நம்மக்கிட்ட சிந்திக்கிற திறமை கிடையாது, சிந்திக்கிற துணிவு கிடையாது, சிந்திக்கிற அறிவு கிடையாது. அதான் தந்தை பெரியார் சொல்ல, சிந்திப்போனே மனிதன் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, சிந்திப்போனே மனிதன்னார். அவர் சொன்னது, உங்களை வந்து மாற்றுறது என்னுடைய நோக்கம் கிடையாது, உங்களை சிந்திக்க வைப்பதான் நோக்கம்னாரு. நாங்களும் அதை தான் சொல்லுவோம். சிந்திச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். இது மாதிரிலாம் நடக்க முடியுமா? இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு பாருங்கள். வணக்கம்.